கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு சிறிய வசனத்தை கொஞ்சம் நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய கிருபையினால நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு இந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதன்படி ஜீவிக்க வேண்டும். பெரிய நன்மையை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 6:7. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அருமையானவர்களே, மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். இந்த பெரிய தோட்டம் வச்சிருக்கோம். அந்த பெரிய தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன், ஒரு பெரிய தோட்டம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அங்கே நல்ல இனிப்பான நல்ல ஒரு ஆப்பிள் விதையை நான் அங்கே விதைக்கின்றேன். அப்போ அந்த செடி வளர்ந்து அது மரமாகி அது கனி கொடுக்கும் போது ஒரு இனிப்பான ஒரு ஆப்பிள் பழம் அங்கே பறிக்கலாம். அப்போ நான் என்ன விதைச்சிருக்கேன் அப்படின்னா, நன்மையை நான் விதைத்திருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரோஜா செடியினுடைய குச்சை அங்கே நட்டுகிறேன். அதுக்கு தண்ணி பாய்ச்சி கொண்டு இருக்கின்றேன். அது கொழுந்து விட்டு வளர்ந்து வருகிறது. பார்த்தீங்கன்னா அழகான ரோஸ் கலர், பிங்க் கலரில் அநேக பூக்கள் அங்கே இருக்கின்றன. ஏனென்றால் நான் விதைத்தது அந்த ரோஜா, அதுக்கு பன்னீர் ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மாலையில் கட்டுற ரோஸ் அதை நாம் அங்கே பார்க்கலாம். இன்னொரு இடத்துல நான் என்ன விதைக்கிறேன் அப்படின்னா, அருமையான ஒரு ஆரஞ்சு பழ செடியை நான் அங்கே விதைக்கிறேன். அந்த ஆரஞ்சு பழ செடி விதையை நான் அங்கே போடுகின்றேன், தண்ணீர் ஊற்றுகின்றேன். அது வளர்ந்து மரமாகி அது அப்படியே காய்த்து கனியாக வரும்போது அதை நான் பறிக்கின்றேன். பறித்து அதை நான் உரித்து சாப்பிடும்போது அது இனிப்பாக இருக்கின்றது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் சக மனிதர்களோடு கூட நாம் பழகி கொண்டு இருக்கின்றோம், பேசிக்கொண்டு இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு நம்முடைய செயல்களும் நன்மையானதாக மட்டுமே இருந்தால் நமக்கும் நன்மையே கிடைக்கும். அதான் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே தான் அவன் அறுப்பான். அதனால பெரிய குடும்பங்களிலே நம்ம வாழ்கிறோம், பெரிய சபைகளிலே வாழ்கிறோம், பெரிய சமுதாயத்திலே வாழ்கிறோம். நம்ம எப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், நம்மளுடைய கையினுடைய செய்கைகள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்மையானதாக இருந்தால் நமக்கும் நன்மையானதே கிடைக்கும். ஏனென்றால் நம்ம விதைக்கிறது நன்மை தான். நம்ம தீமையை வெறுத்தால் அந்த தீமை நாம் தான் அறுவடை செய்ய போகின்றோம். அதனால் அருமையானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலும் எல்லா இடங்களிலுமே என்றைக்குமே நாம் நன்மையையே விதைத்தால் நமக்கு நன்மையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. 8வது வசனத்தை பாருங்க. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அப்போ மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் என்ன? மாமிசத்தினுடைய காரியங்கள், அதாவது இச்சையான காரியங்கள். சினிமா பார்க்குறாங்க, குடிக்கிறாங்க, சேட்டு ஊதுறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, சண்டை போடுறாங்க, அடுத்தவங்களை தூண்டி கொடுக்காங்க, வஞ்சனை பண்ணுறாங்க. என்ன, சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதான அநேக காரியங்கள் தான் மாமிசத்தினுடைய காரியங்கள். ஆனால் அது நமக்கு நித்திய ஜீவனை தராது, பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியினாலே ஆவியின் கனிகளை, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை இருப்பான். அப்போ நம்முடைய வார்த்தைகள், வேத வசனம், நம்ம ஜெபிக்கிறவங்களாக, நல்ல ஆலோசனையை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆவியினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய காரியம். வேதத்தின் மகத்துவங்களை சொல்ல வேண்டும், ஜெபிக்கிற வாழ்க்கையை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி நம்முடைய சாட்சியான காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லி நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். ஆவியினாலே அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் மனம் மடிவாக கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது. இன்னைக்கெல்லாம் எவ்வளோதான் சபைகளில் சத்தியத்தை கேட்டால் கூட எப்படியாவது ஒருத்தங்களை ஊண்டிங்காக மனம் மடிபடக்கூடிய வார்த்தைகளை பேசி விடுகின்றார்கள். அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க கண்களை அழுறாங்க.
இப்படி இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்க? மாமிசத்திற்கென்று விதைக்கிறார்கள், அது தவறு, நாளைக்கு உனக்கும் அதே நிலைமை வரலாம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அதனால நம்ம பரிசுத்த ஆவியானவராலே நித்திய ஜீவனுக்கென்று பரலோக ராஜ்யத்துக்குரிய வார்த்தைகளையே, நல்லதையே, நன்மையையே பேச வேண்டும், செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சாட்சி ஒன்று சொல்கிறேன். ஒருத்தங்க எம்ஏ பிஎட் படிச்சிருந்தாங்கம்மா. நல்லா படித்து தலைமை உத்தியோகத்தில் இருக்கும்போது தேவன் அவங்கள சொன்னாரா, நீ ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு. அப்படியே அவங்க அந்த ஊழியத்துக்கு வந்து இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆண்டவர்களை கொண்டு வர்றாங்களாம். அதனால் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நான் ரொம்ப ஆத்துமாக்களை தேவன் பக்கம் வழி நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதுவே எனக்கு பணங்களை விட இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் என்று நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் கூட எனக்கு ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கும். அப்போ என்னுடைய கணவர் சத்துணவில் அமைப்பாளருக்கு வேக்கன்சி இருக்குது, நீ இதுக்கு வேலைக்கு உன்னை சேர்த்து விடட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வேக்கன்சி இருக்குது, நீ மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா உடனே இந்த வேலைக்கு நான் சேர்த்து விட்றேன். இது கவர்மெண்ட் வேலை, நிரந்தரமான வேலை, சத்துணவில் அமைப்பாளர் வேலை. நான் 10th படிச்சிருக்கிறதுனால நான் கண்டிப்பாக வாங்கி தரேன்னு என்னை எவ்வளவோ கேட்டாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஊழியம் ரொம்ப வல்லமையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எப்பவும் ஆட்கள் 10 பேர் 20 பேர் ஜெபம் பண்ண வந்துக்கிட்டே இருப்பாங்க. தேவன் அற்புதங்களை செய்து கொண்டே இருந்தார். என்னால் இல்லை, அவர் செய்தார், தேவன் செய்தாங்க. ஏசப்பா அநேக அற்புதங்களை செய்தாங்க. பேய் பிடிச்சாலாம் தன்னாலையும் ஓடிடும், காய்ச்சல் வருவாங்க, ஏசப்பா திருப்பினாலும் சுகமாயிடும். நான் இறை படிப்பேன் அப்படிலாம் ஒன்றும் படிக்கலை, பைபிள் தான் படித்தேன். ஆண்டவரோடு பேசுகிற தேவன் என்னை மறைந்து ஆண்டவர் வெளிப்பட்டு அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அதிசயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்படியான ஒரு வல்லமையான ஊழியம் நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு என் கணவர் கேட்கும்போது நான் யோசித்து பார்த்தேன். ஊழியம் ரொம்ப அழகாக நடந்து கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளை போட்டுட்டு வேலைக்கு போயிட்டோம்னா நம்ம பிள்ளைகளை கவனிக்க முடியாது, இந்த ஊழியத்தை நம்ம செய்யவே முடியாது. ஊழியமா வேலையா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் ஊழியம் தான் செய்ய போகிறேன், எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆண்டவருடைய கிருபையினால இந்நாள் வரைக்கும் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை 40 ஆண்டுகளுக்கு மேலாக செய்து அது பெரிய சந்தோஷத்தையும் அந்த ஆத்துமாக்களின் ரட்சிப்பையை கண்டு நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன். ஊழியத்தில் ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன். என் குடும்பத்தையும் எங்களை எல்லாரையும் தேவன் இயேசுப்பா பத்திரமா பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறாங்க. நம்ம மாம்சத்துக்குன்னு விதைக்கக்கூடாது, ஆவியின்படி நம்ம விதைத்தால் ஆவியினாலே நம்ம நித்திய ஜீவனை அனுப்போம். அதனால் நீங்கள் எல்லாருமே வேலைக்கே போக வேண்டாம், வேலையை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. எனக்கு அந்த நேரம் கர்த்தர் அப்படி நிறைய ஆத்துமாக்களை கொண்டு தந்து கொண்டு இருந்தார். அந்த ஊழியத்தை நான் ஏற்றுக்கொண்டதுனால இன்றைக்கு அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். மற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் செயல்ல நீங்கள் மாம்சத்துக்கென்று விதைக்காதுங்க, ஆவிக்கென்று நல்லதையே நம்ம செய்யுங்க. நல்ல ஆலோசனை கொடுங்க, மற்றவங்களுக்காக தரப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு உங்களால் ஏண்டதை கொடுங்க. அதுதான் ஆவிக்கென்று விதைக்கிறவர்கள். அப்படி ஆவிக்கென்று நம்ம விதைக்கும் போது நம்ம நித்திய ஜீவனையாக இருப்போம். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் மாம்சத்துக்கென்று விதைச்சிட்டீங்களோ, அதனால நீங்கள் மாம்சத்தை அறுத்து கொண்டு இருக்கீங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசப்பட்ட ஒரு மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறைய பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன், நீங்கள் என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் மாம்சத்துக்கென்று விதைத்ததுனால மாம்சத்தை நான் இருக்கிறேன், அப்படி இல்லைப்பா, நான் இன்னும் ஆவிக்கென்று விதைத்து நான் பெரிய பலனை பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுன்னு சொல்லி நாம் கேட்டு அப்படியே நம்ம ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வதிப்பார், வல்லமையாக நடத்துவார். எங்கள் என்னென்னைக்கு வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் என் இயேசுவுக்கே செலுத்துகிறேன். ஆமென். God bless you.